கெட்டவங்கன்னா எப்படி? அவங்க கெட்டதே யோசிச்சாலும் அவங்களுக்கு அலைன்டா போயிட்டு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லைன்னு விட்டுருவாங்க. ஆனால் நார்சிசிஸ்ட் அப்படி கிடையாது. உங்களுடைய அமைதிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணும். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும். ஆனால் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. 2வது முக்கியமானது, என்னோட இன்டென்ஷன் நீ சஃபர் ஆகணுங்கிறது. அதுக்கு அப்படியே நீ ஆப்போசிட்டா போயிட்டு இருக்க. நீ அமைதியா இருக்க. நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை நீ ரீபில்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உன்னை விடவே மாட்டேன். அப்படின்னு உங்களை இந்த பிரச்சனைகளை எஸ்கலேட் பண்ணுவாங்க. So it will trigger the narcissist ego by being silent. Abuse escalation. எஸ்கலேட் பண்ணுவாங்க இல்லையா? சும்மா விட்டுருவாங்களா? நீங்கள் அமைதியாக இருக்க நீ அமைதியாக இருக்கியா, உன்னுடைய அமைதியை வந்து இப்போ வந்து உடைக்கிறதா என்னுடைய ஃபஸ்ட்டு இன்டென்ஷன். மற்ற வேலையெல்லாம் அப்புறம் தான். அதை எப்படி உடைக்கிறேங்கிறத பாருன்னு சொல்லிட்டு அப்யூஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எஸ்கலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. இப்படியே நெக்ஸ்ட் போய் நீ வந்து அமைதியாக இருக்கிற போது நான் உன்னை திட்டுறேன், நீ அமைதியாக இருக்கியா, நான் உன்னை கேரக்டர்